என்னங்க ரெடியா? ரெடி சார். உட்கார் மாணிக்கம். வா. இது பாருங்க தனசேகரன், எல்லா டீட்டெயில்ஸும் ஃபோனில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் நேராக வாங்க, சரியா? ஓகே, தேங்க்ஸ். புவனா பற்றி யாராவது ஃபோன் பண்ணாங்களா? இல்லைங்க டாக்டர். இந்த ஹாஸ்பிட்டல் பற்றியோ தன்னை பற்றியோ அவங்களுக்கு எதுவும் சொல்ல தெரியாது. பார்க்குறவங்க அவங்க மென்டலி டிஸ்டர்ப்னு புரிஞ்சுட்டு அவங்களே நம்ம ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணாதான் உண்டு. ஆமாங்க டாக்டர். ரேவதி, ஒன்று பண்ணுங்க, மற்ற ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி அங்கே யாராவது புவனான்னு ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்கன்னு செக் பண்ணுங்க. ஓகே? ஓகே டாக்டர். டூ இட் இமீடியட்லி. ஓ அப்படியா? சரிங்க, வச்சிடுறேன். ரேவதி, என் ஃபோன் இங்கே எங்கேயாவது இருக்கா? இங்க உங்க மொபைலை கொண்டு வரவே இல்லையே டாக்டர். அப்படியா? ஓ, ஒருவேளை ரூம்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஓகே வந்துடுறேன். டாக்டர். ஏமா புவனா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இன்னும் கிடைக்கல. ஹலோ டாக்டர், நான் சிவகுமார் பேசுகிறேன். இன்னும் நீங்கள் கிளம்பலையா? டைம் ஆயிடுச்சே. ஓ எஸ் மிஸ்டர் சிவகுமார், நல்ல வேலை ஞாபகப்படுத்திட்டீங்க. இப்போ 10:45 ஆகுது. ஷார்ப் 11 o'clock நான் அங்கே இருக்கேன். Okay. யா, சில்வர் பார்க் ஹோட்டல் தானே? எஸ் எஸ், சேம் பிளேஸ். ஓகே, நான் வந்துடுறேன். ஓகே சார், வந்துருங்க. ஓகே ஃபைன், தேங்க்ஸ். டாக்டர் இருக்காரு? உள்ள இருக்காங்க, போய் பாருங்க. சரி, வா பார்க்கலாம். இப்படி அடிக்கடி காணாம போயிருதுப்பா. இவரும் இல்லையே. இப்ப என்ன பண்றது? சரிவா, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆ. வாங்க இறங்குங்க. எங்க போறோம்? உங்க வீட்டுக்கு தான். அவர் இப்ப ரூம்ல இல்ல சார். நீங்க அப்புறமா கால் பண்ணுங்களே. இந்த விஷயம் எனக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் நாங்க சொல்லக்கூடாது. ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் சார். டாக்டர் பாலசுப்ரமணியம் வந்தாரா? இல்ல சார். அவர் வந்தாருன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன்னு சொல்லுங்க. இமீடியட்டாக வர சொன்னேன்னு சொல்லுங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. இவங்க உங்க ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்டா? இல்லையே. ப்ளீஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். நல்லா தெரியும் சார், எங்கள் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்டுக்கெல்லாம் யூனிஃபார்ம் கொடுத்துருக்கோம். சாரி சார். அன்பு, இப்போ என்ன பண்ணலாம்? வேற ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் சிவா. ஹலோ சார். சரி. இவங்க ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் சார். இவங்களை எங்கே பார்த்தீங்க? ரோட்ல தான் பார்த்தேன். பாவம் சார், இந்த நிலைமையில தனியாகவும் விட முடியாது. என்ன செய்யறதுனே தெரியல.
அதான் ஹாஸ்பிட்டலில் போய் விசாரிக்கலான்னு என் ஃப்ரெண்டு தான் ஐடியா கொடுத்தான். சரி, இவங்களை கூட்டிட்டு எத்தனை ஹாஸ்பிட்டல் தான் தேடி தேடி அலைய போறீங்க? நான் ஒன்று பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேஷண்ட் யாராவது மிஸ் ஆயிருக்காங்களான்னு சொல்லி விசாரிக்க சொல்கிறேன். நீங்கள் பேஷண்ட்டை கொஞ்சம் உட்கார வைங்க, நான் விசாரிச்சு சொல்கிறேன். தேங்க்யூ சார். அனு உட்காரவை. நமக்கு லிங்க் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஃபோன் பண்ணி இந்த பேஷண்ட்டை பற்றின ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குதான்னு பார்த்து ஓகே. இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. ரொம்ப நன்றி Okay. சார். ஹலோ, இந்தியன் ஹாஸ்பிட்டலுங்களா? அங்க யாராவது லேடி பேஷண்ட் யாராவது மிஸ் ஆயிருக்காங்களா? இல்லையா? ஓகே சார். உட்காருங்க. உட்காருங்கம்மா, சிவா வருவான். உட்காருங்க. இங்க வா, இங்க வந்து உட்காரு வா. ஹலோ, எல்கே ஹாஸ்பிட்டலுங்களா? நாங்க சுந்தரராஜ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். அங்க யாராவது மனநல சரியில்லாத லேடி பேஷண்ட் யாராவது மிஸ் ஆயிருக்காங்களா? ஓ, சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். ஓகே. ஹலோ, எஸ்கே ஹாஸ்பிட்டலுங்களா? அங்க யாராவது லேடி பேஷண்ட் யாராவது மிஸ் ஆயிருக்காங்களா? இல்லையா? ஓகே சார். ஹலோ, ஜிஎஸ் ஹாஸ்பிட்டல்? அங்க யாராவது மனநிலைமை சரியில்லாதவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணாம போயிருக்காங்களா? ஓ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகே சார். மால்தே, டாக்டர்? 1 செகண்ட். எஸ் டாக்டர். பூனா பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தாங்களா? இல்ல டாக்டர். யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்க்க முடியுமா? பாக்குறேன் டாக்டர். அப்படி யாராவது இருந்தாங்கன்னா என் ரூமுக்கு வந்து இமிடியேட்டா என்ன பார்க்க சொல்லுங்க. ஓகே டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன? நீங்க போனாவோட ரிலேஷன் தானே? ஆமா, கிடைச்சிட்டாங்களா? இல்ல, டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. ஓ, சரி வாங்க. ஹலோ. ஹலோ, சிவா ஹாஸ்பிட்டலுங்களா? எஸ். நாங்க சுந்தரராஜ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். அங்க யாராவது லேடி பேஷண்ட் மிஸ் ஆயிருக்காங்களா? ஆமா, எதுக்கு கேக்குறீங்க? மனநிலை சரியில்லாதவங்களா? ஆமா, என்ன விஷயம்? இல்ல, அப்படி ஒரு பேஷண்ட் கூட்டிட்டு வந்து உங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தவங்களான்னு கேட்டாங்க. அந்த லாஸ்ட் ரூம் போங்க. இப்போ அந்த பேஷண்ட் அங்கதான் இருக்காங்களா? ஆமா மேடம், இங்க தான் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். ராஜதுரை சார், பூனா கிடைச்சிட்டாங்க. கிடைச்சிட்டாங்களா? ம். என்ன சொல்றீங்க நீங்க? சுந்தரராஜன் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களாம், பேசுங்க. சரி. ஹலோ மேடம், நான் பேஷண்ட்டோட ரிலேஷன் பேசுறேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், பேஷண்ட் இங்க பத்திரமா தான் இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எனக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்றீங்க? பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்தாங்களே, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, போனை அவங்க கிட்ட கொடுக்குறேன். பேஷண்ட்டோட ரிலேஷன். ஹலோ சார், வணக்கம். நான் பேஷண்ட்டோட ரிலேஷன் பேசுறேன். அவங்க இருக்கிற நிலைமையில அவங்கள காணும்னு சொன்னது நாங்கள் ரொம்ப பதறி போயிட்டோம். யா, இஸ் இட் ஸ்ரீராம் ஹாஸ்பிட்டல்? நான் சிவா நர்சிங் ஹோம்ல இருந்து பேசுறேன். பூனால யாரோ பேஷண்ட் அங்க பை சான்ஸ் வந்திருக்காங்களா? இல்லையா? சரி, தேங்க்ஸ். டாக்டர், ஒரு குட் நியூஸ். என்ன? பூனா கிடைச்சிட்டாங்க. பூனாவா? இட்ஸ் a great நியூஸ். எங்க இருக்காங்க? சுந்தர
சுந்தரராஜன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. அங்க யாரோ புவனாவை கூட்டிட்டு வந்து இவங்க உங்க பேஷண்டா பாருங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட் நிறைய ஹாஸ்பிட்டல் காண்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. சரி, நான் இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் போறேன். நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி நாங்க வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே டாக்டர். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்க சுந்தரராஜன் ஹாஸ்பிட்டல் அம்ஜிக்கரில் தான் இருக்கு. அங்கதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி சார், உடனே வந்துடுறேன். நேர்ல வந்து பேசிக்கலாம். கண்டிப்பா சந்திப்போம் சார். இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும் இல்ல? தெரியாது, ஆனா நான் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். தேங்க்யூ. சரி சார், தேங்க்ஸ் ஸோ மச் மேடம். இட்ஸ் தேங்க்யூ. ஓகே சார். இந்த சுந்தரராஜன் ஹாஸ்பிட்டலுக்கு அட்ரஸ் இருக்கா? ஒரு நிமிஷம் சார். ஆட்டோ. சுந்தரராஜன் ஹாஸ்பிட்டல் போ. உட்காரு. சீக்கிரம் போங்க. சரிண்ணே. அண்ணே சிக்னல் கிடைக்கலண்ணே. ஆமா, நான் அப்புறமேல் பேசுறேண்ணே. சரிண்ணே, வச்சிடறேண்ணே. அன்பு, நல்ல வேலை நீ கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நல்ல வேளை சிவா, இவங்க நம்ம கையில கிடைச்சாங்க. வேற யாராவது தப்பான ஆள் கையில கிடைச்சிருந்தாங்கன்னா இவங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? நீ சொல்றது கரெக்டா? ஆமா சிவா, நீ வேற அவசரம் ஊருக்கு போகணும் சொன்னா நம்ம கிளம்புவோம் சிவா. அதான் அவங்க ரிலேஷன் யாரோ வராங்கன்னு சொல்றீல்ல, அவங்க வந்தாங்கன்னா அனுப்பிக்க சொல்லி ரிசப்ஷன்ல சொல்லுவோம். வா சிவா போவோம். வேணாண்டா. ஏண்டா? தெரியலடா, எனக்கு என்னமோ இவங்களை பார்த்தா ஏதோ இனம் புரியாத பரிவு வந்துருக்குறா. இவங்க முகம் என் மனச என்னென்னமோ பண்ணுதுடா. ஏய், எனக்கு என் பாப்பா வேணும். பாப்பாவா? பாப்பா தானே? தோ இப்போ கூட்டிட்டு வந்துருவாங்க. எனக்கு இப்பவே வேணும். என்ன சிவா இப்படி திடீர்னு பாப்பா வேணும் கேட்டு அடம் பிடிக்கிறாங்க? ஒருவேளை இவங்க குழந்தைக்கு ஏதோ ஆயிருக்கலாம், அதனால மனநல பாதிச்சிருக்கலாம். போடா, போய் பாப்பா கூட்டிட்டு வா போ. டேய், எங்கடா என் பாப்பா? எனக்கு என் பாப்பா உடனே வேணும். அதான் சொன்னேன்ல, உங்க பாப்பாவை கூட்டிட்டு வராங்கன்னு. நீ போய் சொல்ற. எனக்கு என் பாப்பா இப்ப உடனே வேணும். நிஜமா தான் சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பாப்பா வந்துரும். என் பாப்பா உனக்கு தெரியுமா? தெரியுமே. என் பாப்பா ரொம்ப அழகா இருக்கும்ல? ரொம்ப அழகா இருக்கும். குட்டி குட்டி கை, குட்டி குட்டி காலு, அது குட்டி குட்டி சட்டையெல்லாம் போட்டா ரொம்ப அழகா இருக்கும்ல? ஆனா எனக்கு என் பாப்பா இப்பவே வேணும். அன்பு, ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தா இவங்க சமாதானம் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ இவங்களை பாத்துக்கோ, நான் பொம்மை வாங்கிட்டு வந்துடுறேன். சாவியை கொடு. சரி சிவா. ஏய், எங்க போற? உங்க பாப்பாவை கூட்டிட்டு வரணும் இல்லையா? நிஜமா கூட்டிட்டு வருவல்ல? நிஜமா கூட்டிட்டு வரேன். நீங்க இங்க அமைதியா உட்காருங்க, நான் பாப்பாவை கூட்டிட்டு வரேன். சரியா? இத பாரு, பத்திரமா கூட்டிட்டு வான்னு. அது அழுதா சாக்லேட் வாங்கி கொடு. சரி, பாத்துக்கோ. சீக்கிரம் வா.
அப்பா பாப்பா வேணும். அம்மா ஏன் பாப்பா எங்க? பாப்பாவா? அது ஹாஸ்பிட்டல்ல இருக்குமா? இல்ல நீ போய் சொல்ற. இப்பதானே சொன்னேன் பாப்பாவை கூட்டிட்டு வரேன்னு. எனக்கு என் பாப்பா வேணும், இப்பவே வேணும். பாப்பா வேணும்ல? சரி வாங்க டாக்டரை பார்க்கலாம். நான் எங்கேயும் வர மாட்டேன், எனக்கு என் பாப்பா தான் வேணும். பாப்பாவை பார்க்கலாம். முதல்ல டாக்டரை போய் பார்த்து வந்துடலாம். என்ன விட, நான் எங்கேயும் வர மாட்டேன், எனக்கு என் பாப்பா வேணும் வேணும். அம்மா நான் சொல்றது கேளுங்க. பாப்பாவை பார்க்கலாம். ஒரே ஒரு செகண்ட் உள்ள போய். இல்ல நான் எங்கேயும் வர மாட்டேன், எனக்கு பாப்பா கூடு. எங்க பாப்பா வேணும். சரி பாப்பா தானே வேணும். வாங்க என் கூட வாங்க. வெயிட் பண்ணுங்க, வரேன். ஏய் சிவா, சீக்கிரம் போங்க. சீக்கிரம். சரி சார். அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. எஸ் சார் நான் டாக்டர் சிவா பேசுறேன். சொல்லுங்க சிவா. இப்போதான் உங்க ஹாஸ்பிட்டல் வந்தேன். பேஷண்ட்டை வெளியே மீட் பண்ண அவங்க உள்ள போக மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்க. அதான் உங்களுக்கு கால் பண்றேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் பேஷண்ட்டை கூட்டிட்டு போறேன். அதுல உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லைல்ல? இதுல என்ன சார் இருக்கு? தாராளமா கூட்டு போங்க. தேங்க்யூ சார். எதுக்கு சிவா பெரிய வார்த்தையெல்லாம்? நான் இன்னொரு நாள் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ சார். ஓகே சிவா. இந்து, சார். அந்த பேஷண்ட் இருக்காங்கல்ல, ஆமா சார். என்னது இது? இது பொம்மை. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே